அருணுக்கு முத்து மேலே இருக்க வன்மம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. முத்துவை பழி வாங்கணும்னு ஒரு நோக்கத்தோட ஓடிக்கிட்டே இருக்காங்க அருணும். அதை சீதாவுடைய மண்டையில் ஏற்றி சீதாவுடைய மனசை மாற்றி எப்படியாவது அவளை அந்த குடும்பத்திலேருந்து விலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற அருணுக்கு சீதாவே மிகப்பெரிய பாடத்தை புகட்டவும் செய்கிறாங்க. சீதா மீனா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கால் பண்ணும்போது மீனா அட்டன் பண்ணலை. இதனால் ரொம்ப சோகத்தோட சீதா அம்மாவை பார்க்க போகும்போது தான் மீனா அங்கே வராங்க. மீனா கிட்ட சீதா இந்த விஷயத்தை பற்றி தனியாகவும் பேசுகிறாங்க. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, எதுக்குக்கா மாமா இப்படி பண்ணுறாரு? இப்பெல்லாம் அருண் மாமா விஷயத்தில் தலையிடுறது கூட கிடையாது. ஆனால் இங்கே ஆட்களை வச்சு அடிக்க வச்சு தேவையில்லாத பிரச்சனை தானே. அன்னைக்கே மாமா ஹாஸ்பிட்டலில் இருந்த போய் என்கிட்ட வந்து பேசிட்டு போனார். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மாமா தான் இதெல்லாம் செஞ்சுருக்கணும்னு தோணுது அப்படின்னு சீதா நேரடியாகவே சொல்ல, என்ன சீதா இப்படி பேசுகிறேன்? உனக்கு அவரை பற்றி தெரியாதா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை அவர் எனக்கு அப்பா மாதிரி அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லாம் பார்த்துட்ருக்காருன்னு சொல்லுவேன். உனக்காக அவருடைய கோவம் பகை எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் மனசு மாறினாரே, அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடானா அவரை தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இல்லைக்கா, மாமா வேணா உன்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கலாம். ஆனால் அவர் அப்படிதான்க்கா. அவருடைய கோவத்தை பற்றி உனக்கே தெரியும்ல. அவருடைய கோவத்தினால்தான் இன்னைக்கு இவருக்கு அடிபட்டிருக்கு. ஆனால் அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நான் மாமான் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல, சீதா பார்த்துட்டு மீனா ஒரு முறை மறைச்சிட்டு, போதும் சீதா, நீ அவரை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி எந்த யூஸும் இல்லை. இதுக்கப்புறம் நீ அவரை பற்றி என்கிட்ட பேசுகிறதாண்டா நீ பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, அக்கா சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுக்கா அப்படின்னு சீதா சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் மீனா அதை எதையுமே காதில் வாங்காமல் அவங்க பாட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. சீதாவுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற சீதா வந்துட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சுமான்னு கேட்க, அக்கா கிட்ட இதை பற்றி பேசினேன், ஆனால் அது அக்கா நம்பலைன்னு சொல்லும்போது, எங்கே சீதா, நீயே உன் மாமா மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருந்த. நான் சொல்லும்போது கூட என் மாமா அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு நீயே அந்த உன் மாமா மேலே நம்பிக்கை வச்சு பேசும்போது அவங்க உன் அக்காவுடைய ஹஸ்பண்ட். அப்படி இருக்கப்போ உங்கள் அக்கா எப்படி நம்புவாங்கன்னு இங்கே சீதாவை பார்த்துட்டு அருணுமே கேட்குறாங்க. ஆமாண்டா, நீ சொல்கிறதும் சரிதான். போக போக மீனாவே புரிஞ்சுப்பா. என்ன ஒன்று, அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே அருணுடைய அம்மாவும். அருண் சிரிச்சபடியே, சரி சீதா, நான் டியூட்டி கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து முத்து வந்துட்டு போகிறாங்க. முத்து வந்துட்டு வண்டி காரில் தான் அந்த பக்கமாக போகிறாங்க. அதே நேரத்தில் மீனா இந்த விஷயத்தை பற்றி முத்துக்கிட்ட சொல்லலை. ஏன்னா முத்துக்கிட்ட சொன்னால் இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சீதா நம்மளை புரிஞ்சுக்காமல் பேசிட்டாரேன்னு நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுவாருன்னு நினச்சேன். இங்கே மீனாவோ அந்த விஷயத்தை பற்றி இங்கே முத்துக்கிட்ட சொல்லலை. முத்து அந்த சைடாக போயிட்டு இருக்கும்போது தான் இங்கே என்ன ஆகுதுன்னா, வர அந்த வழியில் வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அந்த வழியில் எந்த ரூட்லேயுமே யாருமே கிடையாது, வண்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆம்புலன்ஸ் கூட அந்த ரூட்டில் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படின்றதுனால முத்துவே அவங்கள கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போயிட்டுருக்கும்போது தான் வழியில் வந்துட்டு இங்கே அருண் வந்துட்டு பிடிக்கிறாங்க. ஆனால் முத்து நிறுத்தவே இல்லை. முத்து நேராக போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வண்டியை நிறுத்திட்டு அவங்கள உள்ளே அனுப்பிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு, எதுக்காக சிக்னலில் வண்டியை நிறுத்தாமல் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் அங்கே செக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, சார் அதை விட முக்கியமான ஒருத்தர், அதுவும் இவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அவர் கரெக்டான நேரத்தில் கூட்டிகிட்டு வரதில்லைன்னு சொல்ல, ஏன் ஆம்புலன்ஸ் டிரைவரா இல்லை ஆம்புலன்ஸ் தான் வச்சிருக்கியா, ஏன் அவருக்கு உடம்பு முடியலைன்னா ஆம்புலன்ஸில் அனுப்ப வேண்டியதுன்னு சொல்ல, சார் அந்த ரூட்டில் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வராதுன்னு சொல்லும்போது, உன்னையெல்லாம் இப்படியெல்லாம் கேட்டால் நீ திறந்த மாட்டடா, உன்னையெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் வைக்கணும், போனால் போகுது சொந்தக்காரனாச்சேன்னு உன்னையெல்லாம் சொந்தக்காரன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு முத்துவோடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அருண் அப்படின்னு ஸ்டேஷனில் கேட்க, சார் சொல்ல கேட்குறதே இல்லை, இந்த முத்துக்காக நானும் எவ்வளோ தான் சார் இங்கே பணிஞ்சு போகிறது. ஆமாம், இவன்லாம் இனிமேல் கார் ஓட்ட விடுறதுக்கே தகுதி இல்லாதவன், ஒரு உயிரை காப்பாற்றணுன்ற பேரில் சட்டத்தை ரூல்ஸ் எதையுமே மதிக்காமல் போகிறான்னு சொல்லி அருண் திட்டுறாங்க. என்னாச்சுப்பா முத்துன்னு கேட்க, சார் என்ன சார் இவங்கிட்ட போய் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அருண் உன்னுடைய ஃபேமிலி விஷயத்தை நீ தனியாக வச்சுக்கோ, நான் முத்துக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், அமைதியாயிருன்னு சொல்லும்போது அருண் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, சார் ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸ், அதனால நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன், வண்டியை நிறுத்த முடியலை, நான் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்த பிறகு இவர் தான் சார் பழைய பகையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தேவையில்லாமல் என் மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, சார் வர்ற வழியில் ஒரு வண்டியை வேற இடித்து தள்ளிட்டு வந்துட்டா சார், அவர் வேற இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, எங்கே வரேன்னு சொல்லும்போது பக்கத்தில் வராங்க. சார் நான் தான் சார்ன்னு சொல்லும்போது, சார் என் வண்டியை டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க, வண்டியில் நான் இருந்தேன்னா நானும் என் குழந்தையும் தான் சார் இருந்தோம்,
அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேருமே இருந்திருந்தோம்னா எங்கள் 2 பேருடைய உயிருக்கு என்ன சார் உத்தரவாதம்? இவனை மாதிரி உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் யார் சார் லைசன்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்க எங்கள் அருண் சிரிக்கிறாங்க. முத்து பார்க்குறாங்க. போலீஸ் முத்தை பார்க்குறாங்க. முத்துவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சார், நான் எந்த தப்புமே பண்ணலை சார். அவருடைய உயிரை காப்பாற்றணும்னா ரொம்ப கவனமாக தான் சார் போனேன். வழியில் கொண்டாந்து வண்டியை போட்டு நிறுத்தி வச்சிருந்தது இவன் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எங்கள் முத்துவோடைய லைசன்ஸை வந்துட்டு கேன்சல் பண்ணுங்கன்னு 2 பேருமே இங்கே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. முக்கியமாக இங்கே அருண் ஏற்பாடு பண்ண ஆள் தான் அவரும் ஒரு கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து நிற்க, சார் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா இவரை மாதிரியான ஆட்கள் வண்டி ஓட்டவே கூடாது. கொஞ்ச நாளைக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்கள் சார், அப்போ தான் சார் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்ல, என்னப்பா முத்து, நீயாச்சும் கொஞ்சம் கவனமாக போயிருக்க வேண்டியதில்லை? இல்லைன்னா ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நீ பார்த்து கவனமாக போயிருந்திருக்கலாம். இப்போ பிரச்சனை உனக்கு தானே. இந்த ஒரு பிரச்சனை நான் உன்னை விட்டுருவேன். ஆனால் இங்கே ஒருத்தர் குழந்தையோட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சார் அப்படின்னு எங்கள் முத்து நின்றுட்டுருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு இவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி தாங்கணும்னு கேட்குறாங்க. இங்கே நீ போலீஸா நான் போலீஸான்னு இங்கே போலீஸ் திட்டிட்டு, 1 மாதத்துக்கு உன்னுடைய லைசன்ஸ் எங்ககிட்டே இருக்கட்டும்ப்பா, 1 மாதத்துக்கு அப்புறமா அந்த லைசன்ஸை வாங்கிக்கோன்னு சொல்லும்போது அருணுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் முகத்தில் தெரியுது. முகத்தில் தெரிஞ்சதும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் முத்துவுக்கு ரொம்ப கோபம் தான் வருது. அந்த நேரத்தில் சீதா வராங்க. சீதா உள்ளே வரதை பார்த்ததும் இங்கே அருண், என்னாச்சு, நீ எதுக்கு இங்கே வர, என்னாச்சு சீதான்னு சொல்ல, உன் மாமா பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு, அது உனக்கு தெரியாது சீதா அப்படின்னு சொல்ல, என்ன பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வெளியே வா சொல்கிறேன்னு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டார். சிக்னலில் சரியாக வண்டியை நிறுத்தலை. கேட்க போன என்னைய சட்டையை பிடிச்சி அசிங்கப்படுத்தினாரு. சரி போனால் போகுது, சொந்தக்காரன் ஆச்சுன்னு நான் விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் இவர் என்ன பண்ணார், குழந்தையோட இவர் பைக்கில் இருந்து அப்போ தான் இறங்கி கடைக்குள்ளே போயிருக்கார். அந்த நேரத்தில் வண்டியை கொண்டு வந்து இடிச்சிட்டு போயிருக்காரு இந்த முத்து. அப்படி பார்க்கையில அவங்க தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது சீதா. ஆமாம், உனக்கு என்ன விஷயம், எதுக்கு முக்கியமான விஷயமா வந்தியான்னு சொல்லி கேட்க, உள்ளே வாங்காருன்னு சொல்கிறேன். உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது உள்ளே போன சீதா அங்கே முத்துவை பார்க்க, சார் இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, நீ யாருமான்னு சொல்ல, இவர் என்னுடைய மாமா தான் சொல்கிறாங்க. உனக்கு என்ன சீதா தெரியும், நீ பார்த்தியான்னு சொல்லி கேட்க, அருண் நீங்கள் வண்டியை வந்துட்டு ஓட்டிகிட்டு வரும்போதும் அங்கே நான் அந்த காருக்குள்ளே நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேன்னு அதிர்ந்து போய் பார்க்க, உங்களுடைய பழைய பகையை காரணம் காட்டி மாமா மேலே தப்பு சொல்கிறீங்க. நான் மாமாவை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக தான், அதுவும் உங்களுக்கு அடிபட்டுடுச்சு என்ற ஒரு வருத்தத்தில் அவரை பார்த்து பேசணுன்னு தான் நான் அவரை போய் பார்த்தேன். அவர் கூட தான் நான் கார்லேயே வந்தேன். அந்த காரில் இருக்கும் போது தான் வர வழியில் ஒருத்தருக்கு இங்கே ஒரு சீரியஸ் கண்டிஷன். மாமா என்கிட்ட கேட்டுட்டு தான் அவரை வண்டியில் ஏற்றினார். அதுக்கப்புறமா தான் நானும் எங்கள் மாமாவை சேர்ந்து தான் அவரை கூட்டிகிட்டு வரவும் செஞ்சோம். நீங்கள் சிக்னல்லேருந்து பின்னாடி எங்களை துரத்திட்டு வந்ததும் நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தவிர மாமா வேற என்ன தப்பு பண்ணாரு? வர வழியில் வண்டியை இடிச்சதா சொல்கிறீங்க. அது லேசாக தானே இடித்தாங்க. அதுவும் வண்டியை நிறுத்தி யார் வண்டி என்ன ஏதுன்னு மாமா கேட்டதுக்கு பிறகும் கூட அங்கே இருந்த யாருமே இங்கே பக்கத்தில் வரவும் இல்லை. என் மாமா நியாயமாக தான் இருந்தார். ஆனால் நீங்கள் தான் அருண் தப்பாக என்கிட்டே சொல்கிறீங்க, ஸ்டேஷன்லேயும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அருண் வாயை பிளந்தபடி நிற்க, சார் நாங்கள் அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு யார் என்னன்னு கேள்வி கேட்க தான் சார் செஞ்சோம். ஆனால் அந்த இடத்துல யாருமே வரவும் இல்லை. இவர் சொல்கிற மாதிரி கடையில் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் நிற்கவும் இல்லை. கடைகள் எந்த இடத்துலையுமே இல்லை. வேணால் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தால் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். எனக்கு என்னமோ வேணும்னே வந்து மாமா மேலே இருக்க வேறு ஏதாவது பகையினால் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும்போது, சார் கூப்பிட்டு விசாரிங்க சார்னு சொல்லும்போது அவர் பயந்து நிற்கிறாரு. இங்கே போலீஸ் பார்த்த முறைக்க, சார் என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க சார், அருண் சொல்லி தான் சார் நான் அதெல்லாம் செஞ்சேன்னு இங்கே உள்ளே நம்மளை கொண்டு போய் லாடம் கட்டிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் அந்த ஆள் உண்மையை சொல்ல, சீதா அருணை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பழைய பகன்னு எங்கள் மாமா மேலே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பழைய பகையை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் தான் எங்கள் மாமாவை இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் போனாரே தவிர உங்களை மாதிரியான எண்ணம் அவருக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. என்றைக்குமே தப்பு செஞ்சு எங்கள் மாமா கோவப்படுவார் தான். ஆனால் கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட அது எதுவுமே இல்லை அருண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, முத்து அருண் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அருணை வந்துட்டு இங்கே எச்சரிச்சுட்டு முத்துக்கிட்ட லைசன்ஸையும் கொடுத்து விட்டுறாங்க. அருண் முத்து 2 பேருமே கிளம்பி இங்கே வெளியே வந்துடுறாங்க. முத்து எதுவுமே பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அருண் கிட்ட சொல்கிறாங்க, நீ ட்ராமா பண்ணி சீதாவுடைய மனசை கலைக்கும் நினச்சேன். ஆனால் சீதா என்கிட்ட பேச வந்த கேப்பில் தான் நீ இந்த மாதிரி ட்ராமா பண்ணது சீதாவுக்கே தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு போக, இங்கே நேராக வீட்டுக்கு போகிறாங்க அருணும். ஆனால் அதுக்குள்ளே சீதா அங்கே இருக்க பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறாங்க. சீதா நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லும்போது, பொய்யான ஒரு ஆளு கூட என்னால் என்றைக்குமே வாழ முடியாது. என் மாமா மேலே உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் ஆனால் நீங்கள் என்கிட்ட தப்பாக என் மாமாவை பற்றி பேசுகிறது எனக்கு பிடிக்கல. ஒரு தடவை இல்லை பல தடவை அவர் அப்பா ஸ்தானத்துலேருந்து எங்கள் எல்லாருக்குமே செஞ்சுட்ருக்காருன்னு உங்ககிட்ட நான் சொன்ன பிறகும் கூட அவரை எப்படியாவது எங்கள் குடும்பத்துலேருந்து தூரம் விலக்கி வைக்கணும்னு நீங்கள் போடுற ஒவ்வொரு ட்ராமாவையும் பார்த்துக்கிட்டே என்னால் இந்த வீட்டில் வாழவும் முடியாது. அன்னைக்கு என்னென்னமோ சொல்லி பேசுனீங்கள,
எங்கள் அக்கா கிட்ட சொல்ல சொன்னீங்க. மாமாவை பற்றி இவர் தப்பாக சொல்லும்போது நீங்களும் நம்பினீங்க. தப்பானவர் என் மாமா கிடையாது, உங்கள் பையன்தான். இவரை கல்யாணம் பண்ணிட்டதை நினச்சி நான் இன்னைக்கு வருத்தப்படுறேன். குடும்பத்தை எதிர்த்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அது எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் வரும். உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு என் மேலே உண்மையான பாசமும் இல்லை, காதலும் இல்லை. என் மாமாவை பழி வாங்குற நோக்கம் மட்டும்தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆளு கூட என்றைக்குமே வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சீதா கிளம்பி போகிறாங்க. அருண் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அவங்க அம்மாவாலையும் எதுவுமே பேச முடியலை. சீதா சீதான்னு கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா அதை எதையுமே காதில் வாங்காத சீதா ஒரு நிமிஷம் நின்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. உண்மையான அன்பு பாசம் இதெல்லாம் இருந்தால் உங்கள் கோவத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்போ என்னை வந்து பாருங்கள். அதுவும் உண்மையாக இருந்தாலே தவிர உங்கள் கூட வருவேனே தவிர மற்றபடி நீங்கள் சொல்கிறத நம்பி ஏமாந்து இனி ஒரு நாள் உங்கள் கூட வாழ போகிறதில்லன்னு சீதா சரியான பதிலடியை கொடுத்துட்டு போகிறாங்க. இதை அருண் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அருண் சொன்ன பொய் எல்லாமே அம்பலம் ஆயிடுது. சீதா கண்ணு முன்னாடியே காருக்குள்ளே இருந்த சீதா வெளியே வராமல் இருந்ததுக்கு காரணம் அருண் எப்படிப்பட்டவனை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் மாமா என் நல்லவருன்றதை வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கும் அது ஒரு காரணமாகவும் அமையுது. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போணுச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி அவங்க ஆதரவை தெரிவிங்க.